புதுச்சேரியில் 5ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறேன்ட்டு 22 இடத்துல வந்து ஒப்புதல் கேட்டிருக்கிறாரு. ஆனா அவங்க 22 கொடுக்க மாட்டேன், 8 தான் கொடுப்பேங்கிறாரு. என்னங்க பாண்டிச்சேரி இத்தனோடு இது இடம். அங்க வந்து கொஞ்சம் எங்கனாலும் அவர் போகலான்னு சொல்லிட்டாருன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இருந்திருக்காது. இல்லை இவ்வளோ பெரிய பஸ்ஸில் போகக்கூடாது, நீங்கள் சின்னதாக ஒரு வேனில் போகணும் அப்படி ஏதாவது சொல்லி, ஏன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்க வாய்ப்புகள் இருக்கணும். சுற்றி வந்துடலாம் ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்குள்ள அவ்வளோதான் இருக்குது. அங்கேயே வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. என்னன்னு புரிய மாட்டேங்குது இந்த எலெக்ஷன். இந்த பக்கம் அண்ணாமலை இன்னும் சூடு பிடிக்கல, இந்த பக்கம் விஜய் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. களத்தில் இருக்கிறது 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று எடப்பாடி அங்கங்கே போயிட்டு இருக்கிறாரு, ஒன்றும் பெருசாக ஒரு வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரியல. 2வது உதயநிதி அண்ட் ஸ்டாலின் அங்கங்கே கொஞ்சம் போகிறாங்க. அவங்க எப்பயும் இந்த காசு கொடுத்து வர வச்சுருப்பாங்க, அதை வந்து கட்டமைப்பாக அதை வந்து சூப்பராக பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இருக்க அந்த 15% அடிமைகள் எப்பயுமே அவங்க இப்போ எங்கே போனாலும் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. குடும்ப அடிமைகள்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சீமான் அவருக்கு சுற்றி ஒரு 50 பேர் எங்கே போனாலும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே பேச்சு அதே இது காணொலியில் போட்டு எதையோ ஒன்று காமிக்கிறாரு. மக்கள் வந்து அப்படியா சினிமா பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று. அப்புறம் அவருக்கும் அந்த 8% இருக்கிறவங்க அங்கங்கே வந்து தலையை காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரி இல்லை. விஜய் இறங்கினா தான் மாற்றம் இருக்கும், அண்ணாமலை இறங்கினா தான் மாற்றம் இருக்கணும். ஸோ அண்ணாமலை, விஜய் இவங்க 2 பேரை எப்படி காயின் நகர்த்துறாங்களோ இந்த எலெக்ஷன் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்ட தமிழகம்.